நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழால போய் பேசுறாரு. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் பேசுகிற போது அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தியை நிறைய பேர் விமர்சனத்துக்கு கூட உள்ளாக்குனாங்க. அவர் சொன்ன செய்தி என்னன்னா, நீங்கள் என்ன கிறிஸ்தவனா நினைச்சா நான் கிறிஸ்தவன், நீங்க என்ன இஸ்லாமியரா நினைச்சா நான் இஸ்லாமியர், நீங்க என்ன இந்துவா நினைச்சா நீங்க இந்து, நீங்க என்ன என்னவா நினைக்கிறீங்களோ நான் அதுவாக இருக்கிறேன்னு சொன்னாரு. இதை சொல்லுவதற்கு ஓட்டரசியலில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்வருக்கு இந்தியாவிலேயே தைரியம் இருக்கும் என்று சொன்னால் அது அண்ணன் உதயநிதிக்கு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருப்பது என்ன? தந்தை பெரியாருடைய தத்துவம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைபலம் கொண்ட, பணபலம் கொண்ட, நல்லா கேட்டுக்கங்க, பணபலம் கொண்ட, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் கையில் வச்சிருக்கக்கூடிய, உலக நாடுகளினுடைய பாசிசவாதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய மோடி என்ற பிம்பத்தோடு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பெரிய பணபலம் இருக்குங்க. ஒன்றிய அரசு நம்ம சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாதாரணமான ஆட்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட 40 எம்பி இருக்காங்க, அவங்க கிட்ட பல நூறுக்கணக்கான எம்பிகளை நாங்க வச்சிருக்கோன்றாங்க. ஆனா என்ன தெரியுமா செய்தி? நீ 100 கணக்கில் கொள்கை இல்லாத எம்பிகளை வைத்திருக்க, நாங்கள் 40 எம்பிக்களை வைத்திருந்தாலும் கொள்கை வயப்பட்டவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறோம். இப்ப நம்ம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சண்டையில் யாரோடு நம்ம நிற்க போறோம்? நான் உங்க வீட்டு பிள்ளையாவே நினைச்சு இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நீங்க யார் கூட நிக்க போறீங்க? நம்மளை படிக்க விடல, பொம்பளை பிள்ளை பேச விடல, தெருவுல விடல, கோவிலுக்குள்ள விடல, தமிழ நீசபாசன் சொன்ன சனாதனத்தின் பக்கம் நிற்க போறோமா, இல்லை அதை ஒழிப்பேன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வரின் பக்கம் நிற்க போறோமா? இதுதான் சண்டைங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் கூட ஏதோ மாதிரி இருக்கும். எல்லாரும் பல்லு விளக்குவோம்ல, நம்ம இப்படி இறங்கிட்ட பல்லு விளக்குவோமான்னு கேட்கிற அப்படின்னா பல்லு விளக்குவோம். இந்த பல்லு விளக்குறது பிரஷ் வச்சு விளக்குவோம்லமா, அந்த பிரஷ்ஷுக்கு 5% ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தெரியாமையே பல்லு விளக்கிட்டு இருக்கோம் பிரஷ் வச்சு, 5% ஜிஎஸ்டி. இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? பிரஷ்ல விளக்குனாதானே 5% வரி, நான் கையில விளக்கிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா, கையில பேஸ்ட் வைப்போம்ல, அந்த பேஸ்டுக்கு 18% வரி, 18%. ஏன்னா பல்லே விளக்குல குளிச்சுட்டு போறேன்னீங்கன்னா சோப்புக்கு 18% வரி. ஏன்னா பல்லு விளக்குல குளிக்கல துணியாவது போட்டுக்கிறேன்னா துணிக்கு 5ல இருந்து 12% வரி. ஒரு ஆடைக்கும் ஒரு மாதிரி வரி. பல்லு விளக்க வேணாம், குளிக்க வேணாம், துணி போட வேணாம், சோறாவது நிம்மதியா திங்கலாமா பிஜேபி ஆட்சியிலன்னு கேட்டா அரிசிக்கு வரி, சோறுக்கும் வரி, கடலை மிட்டாய்க்கு வரி. இந்த பாசிச பிஜேபி எவ்வளவு மோசமானது, கொடூரமானதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு வரி போட்ட கூட்டம் இந்த பாசிச பிஜேபி மோடி கூட்டம். இதையெல்லாம் எதிர்த்து யார் கேள்வி கேட்டான்னா தமிழ்நாடு கேட்டது, இந்தியாவின் பல மாநிலங்கள் கேள்வி கேட்டார்கள். நிதியமைச்சருக்கு சொரணையே வரலையே, நிர்மலா சீதாராமனுக்கு சொரணையே வரல, என்னமோ கேட்டுட்டு போங்கன்னு இருந்தாங்க. வெள்ள பாதிப்பு, புயல், விருகம்பாக்கத்தை மிக சிறப்பாக கையாண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம அதுக்கே பாராட்டு தெரிவித்தாக வேண்டும். மழை காலத்தில் உங்களோடு ஒருவராக எல்லா நேரத்திலும் நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறீர்கள். அப்படி மழை வெள்ளத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா, ஒரு காலத்துல சென்னையை மீம் மெட்டீரியலா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. போட் வச்சு நம்மளாம் போற மாதிரி மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா மற்ற மாவட்டத்துக்கு போட் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு சென்னையை திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வைத்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்திருக்கிறார்கள். விமர்சனங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை, மக்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிறப்ப அருமை பெரியோர்களே, தோழர்களே, இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க, இவ்வளோ வரி கொடுக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரி கொடுக்கிறோம். நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் வெள்ள பாதிப்புக்கு காசு கேட்டு பார்த்தாங்க, தர்றதுக்கு நிதியமைச்சர் தயாரா இல்ல. ஒருத்தர் மட்டும்தான் கேட்டாரு, உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறேன் என்று கேட்டவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர். உங்க அப்பா வீட்டு காசை கேட்கிறேனா அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இவர் உண்மையை போட்டு உடைக்கிறாரு, அது நம்ம அப்பா வீட்டு காசு இல்லையே, தமிழ்நாட்டு மக்களோட காசு தானே. உண்மையை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பிரச்சனையை எப்படி திருப்பினாங்கன்னா, உதயநிதி மரியாதை இல்லாமல் பேசுறார், ஒருமையில் பேசுகிறார், அப்பன் வீட்டு காசை கேட்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னாங்க. இவர் யாரு? இவர் பெரியார் பேரன், கலைஞர் பேரன், மூளைக்கு அதை தான் முழங்கி கொண்டே இருக்கிறார். டக்குன்னு என்ன சொன்னாருன்னா, ஓ அப்பா வீட்டு காசை கேட்கிறேன்னு சொன்னதான் பிரச்சனையா? மாண்புமிகு நிதியமைச்சர் அப்பா வீட்டு காசையா கேட்கிறேன் என்று கேட்கிறேன், காசை கொடு, அதான செய்தி. புடுங்குறல்ல, திருடுறல்ல, தமிழ்நாட்டு வரி பணத்தை திருடி தானே நீங்க இவ்வளவு பெரிய கோட்டையை ஒன்றிய அரசு கட்டி வச்சிருக்கீங்க, எங்கள் பணத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று துணிச்சலோடு கேட்டவர் தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். அவருக்கு தான் பிறந்த நாள் விழா. உங்க எல்லாருக்குமே நேரம் நெருக்கடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் வந்ததுல இருந்து இந்த கூட்டத்தில் பார்த்தபோது
எல்லா நிகழ்ச்சிகளிலுமே ஒரு நிறைய கூட்டங்கள் அண்ணன் உதயநிதியுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். நேற்றைக்கு முதல் நாள் எனக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் திருப்பூரில் 2 கூட்டம் சனிக்கிழமை. நேற்று காலை சனிக்கிழமை முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்து நேற்றுக்கு காலையில் பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் சாரோட கூட்டம். அதை முடிச்சுட்டு திரும்ப விமானத்தின் மூலமாக திருச்சி போய் நேற்று நைட்டு ஒரத்தநாட்டில் கூட்டம். இன்றைக்கி காலையில் சென்னை வந்து மற்ற வேலைகளை முடித்து விட்டு இங்கே கூட்டம் பேசுகிறேன். சரி, ஓம் புராணத்தை இப்போ ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு தூரம் ஓடினாலும் பேசினாலும் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதவி சுகத்திற்காக கிடையாது, சுயநலத்துக்காக கிடையாது. நீங்கள்லாம் பார்த்து எங்கேயாவது ரோட்டில் போகிறப்பச்ச மதிவதனி அப்படின்னு சொல்லுவீங்கன்ற பெருமைக்காக கிடையாது. இந்த திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டில் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதை உறுதிபட சொல்லுவதற்காக தான் இத்தனை மேடைகளில் பேசி கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரபாகர ராஜா அவர்களை அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அருமை தோழர்களே, எதற்காக இந்த நிகழ்ச்சி? தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வருக்கு பிறந்த நாள். எப்போ பிறந்த நாள்னு இங்கே இருக்கிற பாதி பேருக்கு தேதி தெரியுமான்னு தெரில. பொதுமக்களுக்கு நவம்பர் 27. நவம்பர் 27 இன்னும் 2 நாள் வந்தால் டிசம்பர் 27 வரப்போகுது. நவம்பர் 27ஆம் தேதி முடிஞ்ச பிறந்த நாளை எதுக்குங்க 1 மாதம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நியாயமாக நீங்கள் கேள்வி கேட்கணும். உங்ககிட்ட யாராவது நோட்டீஸ் கொடுக்க வந்தாலோ இல்லை நிகழ்ச்சி நடக்குதுன்னு உங்களை கூப்பிட்டாலோ நவம்பர் 27 முடிஞ்ச பிறந்த நாளை ஏன் டிசம்பர் 27 வரைக்கும் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டாதான் உண்மை தெரியும். என்ன உண்மை தெரியும்? தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இத்தனை செய்திருக்கிறார், அவர் வந்து முதல்வருடைய பையன், அதனால பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது உண்மையும் கிடையாது. அவர் முதல்வருடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காக பிறந்தநாள் கொண்டாடப்படலை. கலைஞரின் பேரன், அதனால கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் கலைஞருக்கு அவர் ஒருத்தர் தான் பேரனா? கிடையாது. அப்போ அந்த காரணமும் இல்லை. இப்போ எதுக்குங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டால், துணை முதல்வர் அதனாலையானா இல்லை. தமிழ்நாடுவில் மட்டுமா துணை முதல்வர் இருக்காங்க? இந்தியா முழுவதும் துணை முதல்வர்கள் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில துணை முதல்வர்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு கூட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு தொண்டர்கள் கிடையாது. ஆனால் திமுக மட்டும் ஏன் இந்த துணை முதல்வருக்கு 1 மாதம் கொண்டாடணும்னா, அவர் முதல்வரின் மகன் என்பதால் அல்ல, கலைஞரின் பேரன் என்பதால் அல்ல, தமிழ்நாட்டின் துணை முதல்வர் என்பதால் அல்ல, அனைத்தையும் தாண்டி பாசிசம் என்ற மிகப்பெரிய பேராபத்தை தனி மனிதராக துணிச்சலோடு எதிர்கொண்டார். அதற்கு நம்ம நன்றி சொல்கிறோம். எதுக்கு நன்றி சொல்கிறோம்னா, கலைஞருக்கு பிறகு வெற்றிடம் ஏற்பட்டுருச்சு, ஒன்றுமே இல்லை, திமுக அழிய போகுது, திராவிடர் இயக்கம் இனிமே வந்து மண்ணோட போகுது, பேசுறதுக்கு யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்ப தான் எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பது வெற்றிடம் கிடையாது, மு.க. ஸ்டாலினிடத்திலிருந்து இந்தியாவே கற்றுக்கொள்ள இருக்கிறது, தமிழ்நாடு கற்றிடம் அப்படின்னு சொன்னார். இது வந்து நாங்கள் தாய் கழகம், அதனால நீங்கள் பாராட்டுறீங்கன்னு சொல்லலாம். மதிவதனி சொன்னால் முதல்வரை பிடித்ததால் சொல்லலான்லாம். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, பொதுமக்களே, நல்லா கேட்டுக்கங்க. முதல்வர் யார் என்பதை நாம் சொல்லுவதை விட ஆரிய பார்ப்பனியம், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல, அந்த அரைகுறை பார்ப்பனர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி. அர்த்தம் என்ன? உங்க அப்பா கேப் விட்டு அடிச்சாரு, நீ கேப்பே விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப முதல்வரை பார்த்து சரி இதோட முடிஞ்சிடும், இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை போட்டு பாடாப்படுத்துவாங்க, சமூக நீதி திட்டம்னு சொல்லி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு செய்வாங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் நல்லா படிக்க வைப்பாங்க, வேலைக்கு போக வைப்பாங்க என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போ என்ன வயிற்றுல புளிய கரைக்குதுன்னா, பாசிஸ்டுகளுக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் ஐயோ அவராவது பரவாயில்ல சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிடுறாரு, திட்ட மாட்டேன்றாரு, இவர் மேடை ஏறினாலே சனாதனத்தை ஒழிப்பேன்னு மடார்னு மண்டை மேலேயே அடிக்கிறாரே என்ற பதட்டத்தோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எங்களை போன்ற இளைஞர்கள், உட்கார்ந்து கேட்கக்கூடிய உங்களை போன்ற மகளிர், நின்று கேட்கக்கூடிய தோழர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை சேர்த்து தான் நம்ம சொல்லணும்.
சனாதனத்தை ஒழிப்பேன் என்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை சமத்துவத்தின் பக்கம் நான் நிற்பேன், பெண்ணுரிமையின் பக்கம் நிற்பேன், உங்களோடு நிற்பேன்னு அர்த்தம். அப்போ அவர் அந்த களத்தில் நிற்கின்ற போது நம்ம தானே அவருக்கு தூக்கி பிடித்து கொண்டாடணும், அவருடைய கரங்களை நம்ம தானே வலுப்படுத்தணும். அதில் நம்மளுடைய சுயநலமும் இருக்குல்ல. என்ன சுயநலம்னு கேட்டால், அம்மாமார்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. நான் சொன்னேன் வந்த உடனே இந்த கூட்டம் ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்குது. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான். இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் ஒருத்தர் இஸ்லாமிய சகோதரர்கள் தலையில் குள்ளா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. முன் வரிசையில் அண்ணன் ஒருத்தர் நெத்தியில் கேப்பே இல்லாமல் குங்குமம் போட்டு சந்தனம் எல்லாத்தோட உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் அண்ணன் நின்று கேட்குறவர் மாலை போட்டிருக்காரு. கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரி மாலை போட்டிருக்காரு. மேடையில் அண்ணன் மாலை போட்டிருக்காரு. அந்த பக்கம் குல்லாவோட அண்ணன்மார்கள், இந்த பக்கம் மாலை போட்டிருக்க சகோதரர்கள். மேடையில் முழங்கிய தம்பி முகமது சாஃபிர், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மதிவதனி, கடவுள் மறுப்பை பேசக்கூடிய நாத்திக இயக்கத்தை சார்ந்தவர்னு சொன்னா இதுதான் தமிழ்நாடு, தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும். முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிற போது நமக்கு அவங்களோட குல்லா உறுத்தாது, அவங்க தலையில் இருக்கக்கூடிய புர்கா எங்களுடைய கண்களை உறுத்தாது. நான் வந்து மேடையில் உட்கார்றேன், அண்ணனுடைய மாலை என்னை உறுத்தாது. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், அவங்களோட நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமம் என் கண்களை உறுத்தாது. ஏன் கருப்பு சட்டை இங்கே இருக்க யாருடைய கண்களையும் உறுத்தாது. அதோட அர்த்தம் என்ன? அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை செய், வாழ்ந்தா மனுஷனா வாழு, அதானே செய்தி. மனிதராக பிறந்து விட்டோம், பிடிச்ச மதத்தை பின்பற்ற போகிறோம். இதில் என்னங்க மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்துட போகுது? அப்படி கஷ்டம் தனி மனிதருக்கு வந்தால் பரவாயில்ல. தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க, அவங்க குல்லா போடுறதும் புர்கா போடுறதும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எரிச்சல் வந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசுக்கு எரிச்சல் வருகிறது என்று சொன்னால் இது நமக்கான அரசா? தனி மனிதர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கலாம், ஒரு அரசுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கலாமா? நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசுகிறாரு. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் பேசுகிற போது அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு. அந்த செய்தியை நிறைய பேர் விமர்சனத்துக்கு கூட உள்ளாக்குனாங்க. அவர் சொன்ன செய்தி என்னன்னா, நீங்கள் என்னை கிறிஸ்தவனாக நினச்சா நான் கிறிஸ்தவன், நீங்கள் என்னை இஸ்லாமியராக நினச்சா நான் இஸ்லாமியர், நீங்கள் என்னை இந்துவாக நினச்சா நீங்கள் இந்து, நீங்கள் என்னை என்னவா நினைக்கிறீங்களோ நான் அதுவாக இருக்கிறேன்னு சொன்னார். இதை சொல்லுவதற்கு ஓட்டரசியலில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்வருக்கு இந்தியாவிலேயே தைரியம் இருக்கும் என்று சொன்னால் அது அண்ணன் உதயநிதிக்கு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருப்பது என்ன? தந்தை பெரியாருடைய தத்துவம். பெரியார் நமக்கு நிறைய பேருக்கு பெரியாரை பிடிக்காதுங்க. நிற்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு பெரியார்ன்ற வார்த்தை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கேட்டால், கடவுள் இல்லைன்ட்டாரு, கடுப்பு, ஐயோ கடவுள் இல்லைன்ட்டாருன்னு. உங்களுக்கு சும்மா நான் சொல்கிறேன், பிடிச்சா ஏற்றுக்கங்க, இல்லைனா எஞ்சி போகிறப்ப விட்டுருங்க. இப்போ எனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வருது, மேடைக்கு கீழே வந்தோன்னே சண்டை போடுறாரு. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவரை நான் திட்டுறேன், அவர் என்கிட்ட சண்டை போடுறாரு. நான் வரேன், அந்த அம்மாட்ட போய் என்னம்மா முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறேன். அந்த அம்மாவுக்கு எனக்கு சண்டை வருதுன்னா ஒரு நியாயம் இருக்குது. நான் உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு எனக்கு சண்டை வருது, ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கு தான் பிரச்சனை. உண்மையாகவே பிரச்சனை பெரியாருக்கும் கடவுளுக்கும்னா, கடவுளுக்கு தான் பெரியார் மேலே கோபம் வரணுமே தவிர நமக்கு பெரியார் மேலே கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை கூட விட்டுருவோம். பெரியார் கடவுள் மறுப்பை சொன்னார்னு சொல்கிறப்ப பகுதி கழகத்தின் செயலாளர் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. கோவில் என்பதை எதிரானதாக திமுக இதுவரை பார்த்துச்சா? இல்லை அப்படின்னு சொன்னார். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பது உங்களுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமை. இங்கே வழக்கறிஞர்கள் இருந்தால் தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, சித்தப்பா, பெரியப்பாலாம் என்ன மதத்தை பின்பற்றணும் நீங்கள் தாம்மா முடிவு பண்ணணும். இதில் திமுக எங்கே வருது, திக எங்கே வருது, பெரியார் எங்கே வராரு, கலைஞர் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோவில் இருக்குது. கோவில் பேரே வழிவிடும் விநாயகர். விநாயகரே வழிவிட்டாலும் நான் வழிவிட மாட்டேன்னு ஒரு பார்ப்பனர் முன்னாடி நின்னா, தள்ளி நில்லுப்பா, எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் உள்ளே போய் கும்பிடட்டும்னு கூட்டு போனது திராவிடர் இயக்கம், தந்தை பெரியார். அதற்கு சட்டம் போட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டார் பெரியார். அழகாக குளிக்கிறீங்க, வேகமாக போகிறீங்க கோவிலுக்கு, ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து போகிறீங்க. நடந்து போகிற வேகத்தோட கோவிலுக்குள்ளே போக வேண்டியதானே, எதுக்கு விருக்குன்னு வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி கேட்குறாரு. அதை சொல்லுவதற்கு முன்னால் தாய்மார்களிடத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விருப்பம் இருக்கவங்க பதில் சொல்லலாம். அம்மா, உங்கள் மனசில் நிறைய கஷ்டம் இருக்கும்ல, கடன் பிரச்சனை இருக்கும்,
புள்ள குட்டிகள் பிரச்சனை பெரிய தலைவலியாக இருக்கும். கட்டிட்டு வந்தது அதை விட இருக்கும். மாமனார் மாமியார் இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா லோடு முடியவே முடியாது. கூட சேர்ந்து ஒரு நாத்தனார் இருந்தால் அவ்வளோதான். அதோடு சேர்ந்து குழந்தனார் இருந்தால் முடிஞ்சு கதைன்றப்ப பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் இருக்குமா? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இல்லை, எல்லாத்துக்கும் லோடு கணக்கில் பிரச்சனை இருக்குது. இந்த லோடு கணக்கில் பிரச்சனை இருக்கப்ப கஷ்டத்தை சொல்ல தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். சாமி எனக்கு இந்த கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும், சாமி இந்த வீட்டுக்கார் பெரிய இம்சையாக இருக்காப்புல பார்த்து ஏதாவது செய்யி, பிள்ளைங்க நல்லா படிக்கணும், இதானம்மா போய் வேண்டிப்பீங்க. இந்த கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் ஏன் சாமி கிட்ட போகிறோன்னு தெரியுமா? அது ஒரு உளவியல். நீங்கள் போய் பக்கத்தில் யார்ட்டையாவது புலம்புனீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கார் நைட்டு வராரு போய் புலம்புறீங்க, என்ன சொல்லுவார்? ஏம்மா உன் இம்சையே தாங்க முடியல, இல்லை நைட்டு வர புலம்புறியான்னு கேட்பார். பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட போய் புலம்ப முடியும்னா அவங்களுக்கு நம்மளை விட லோடு கணக்கில் பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற புலம்பலை கேட்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி இருக்கணும்? பதில் பேசாதவங்களாம் இருக்கணும், கூட கூட பேசக்கூடாது. அப்போ நம்ம போய் சாமிக்கிட்ட சொல்கிறப்ப அதை அழகாக உட்காந்து என்னன்னே பதில் பேசாமல் கேட்குறப்ப நமக்கு கோவிலுக்கு போக பிடிக்குது. இது யதார்த்தம், இது மனித உளவியல். அப்படி நீங்கள் போய் சாமிக்கிட்ட சொல்கிறப்ப இங்கே இருக்க எத்தனை பேர் ஆங்கிலத்தில் சாமி கும்பிடக்கூடியவர்கள்? சும்மா கை உயர்த்துங்கம்மா. போயிட்டு ஹலோ காட் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? அப்படிலாம் சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஹிந்தியில் போய் சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது அதனால் யாராவது ஹிந்தியில் போய் சாமி கும்பிடுவீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ் தான் தெரியும். இப்போ நமக்கு தெரிந்த தாய்மொழி, நம்முடைய தாய்மொழி தமிழ். நீங்கள் தமிழில் போய் கும்பிட்டு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கப்ப தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஒரு ஐயர் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி விருகம்பாக்கம் 129வது வட்டத்தில் காளியம்மாக்காவுக்கு ஒரு பிரச்சனையா சாமி அப்படின்னு மந்திரம் ஓதுனார்னா கேட்க நல்லா இருக்கும். நமக்கும் புரியாமல் அவருக்கும் விளங்காமல் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுனப்ப தமிழ்நாட்டில் இருந்த சாமியார்கள் கேள்வி கேட்கல, தமிழ்நாட்டில் இருந்த பக்திமான்கள் கேள்வி கேட்கல, தமிழ்நாட்டில் இருந்த இந்துத்துவவாதிகள் கேள்வி கேட்கல. இந்து கோவில்கள் தமிழர் வழிபடக்கூடிய கோவிலில் தமிழ்தான் அர்ச்சனை செய்யணும்னு கேள்வி கேட்டது தந்தை பெரியார். அதை சட்டமாக்கியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாட்டு கோவிலில் தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கன்னாரு. இதில் ஏதாவது கலைஞர் மேலே தப்பு இருக்கா? கேள்வி கேட்ட பெரியார் மேலே தப்பு இருக்காமா? கிடையாது. அடுத்து அப்படியே வாங்க, கோவில்களை கட்டுவதில் யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை. இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் பிரச்சனை இல்லை, போய் சாமி கும்பிட போகிறோம். ஆனால் ஒரே ஒரு திருத்தம் என்னென்னா, தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க, கோவில்களை கட்டினால் பக்தி வளரும், பள்ளிக்கூடங்களுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போனால் அறிவு வளரும். அறிவு வளர வேண்டும் என்று நினைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் கலைஞர், தந்தை பெரியார். அறிவு வளரணும்னு நினச்சாங்க, வேறு ஒன்றும் இந்த இயக்கம் நினைக்கல. சரி நினச்சிங்க, சாதிச்சிங்களா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். இங்கே இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க, இந்த தாய்மார்களை நான் சங்கடப்படுத்தலை, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பதில் சொல்லிக்கங்க. டிகிரி படித்தவங்க எத்தனை பேர்னு கேட்டால் 50 வயசுக்கு மேலே இருக்க 10 பேர் கூட கை தூக்க முடியாது. 60 வயசுக்கு மேலே இருக்கிற 10 பேர் கை தூக்க முடியாது. ஆனால் இதே கேள்வியை எத்தனை பேர் உங்கள் பிள்ளைய படிக்க வைப்பீங்கன்னு கேட்டால் எல்லோரும் கை தூக்குவீர்கள். அப்படி கை தூக்க முடிந்த ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாங்க படிக்க சொன்னோம். மற்ற மாநிலத்திலெல்லாம் பிஜேபி கலவரத்துக்கு வான்னு கூப்பிட்டுச்சு, மசூதியை இடிக்க வான்னு கூப்பிட்டுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்வர் காலை உணவு திட்டம் தரேன் படிக்க வாங்க யான்னு கூப்பிட்டார். அதில் என்ன தவறு இருக்கிறது? திமுகவை ஒழிப்பேன்னு வராங்கல்ல, அது யார் என்னென்னலாம் வேண்டாம். இன்னைக்கு கூட ஒருத்தர் காலையில் யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி பேர் தெரில எனக்கு. இருக்கிற எல்லா நிறத்துலையும் இருக்குது, ப்ளூ இருக்குது, சிவப்பு இருக்குது, பச்சை இருக்குது, என்னென்னமோ கலரில் கொடி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன கொள்கைன்னு கேட்டாலும் திமுக ஒழிப்பேன்னா சொல்ல போகிறாங்க. நாளைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலும் திமுக ஒழிப்பேன்னா சொல்ல போகிறாங்க. அதில் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுகவை ஒழிப்பேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன். திமுகவை ஒழிப்பேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம், காலை உணவு திட்டத்தை அழிப்பேன், புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன், தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன், நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன், பாசிசத்தை ஆதரிப்பேன், சமத்துவத்தை எதிர்ப்பேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் திமுகவை ஒழிப்பேன்றதுக்கு அர்த்தம். இதெல்லாம் தானே திமுக செஞ்சுச்சு. இதை தானே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் செய்தார். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஏன் நான் தாய்மார்கள்ட்ட சொல்கிறேன்னா, அண்ணனுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ணனுங்க இப்போ 10 மணி வரை கூட்டம் கேட்டாலும் அண்ணனுங்க உட்காந்துருப்பாங்க.
ஏன்னா நீங்கள் தோசை ஊற்ற போகிறீங்க, அவங்க வந்து சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. இட்லி ஊற்ற போகிறீங்க, இல்லை ஊற்றி ஹாட் பாக்ஸில் வைக்க போகிறீங்க, வந்து சாப்பிட போகிறாங்க. நீங்கள் தான் 9 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் எப்போ முடிக்கிறது, பாத்திரத்தை போட்டுட்டு வந்திருக்கோம், துணியை துவைக்கணும், இதுங்களை தூங்க வச்சுட்டு தான் நம்ம தூங்கணுன்ற பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்கும். அதனால் நான் தாய்மார்கள்ட்ட சொல்கிறேன், இந்த பாப்பா ஒரு பாப்பா ரெட்டை ஜடை போட்டு ரிப்பன் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் தான் எந்திரிங்கடா. எத்தனாவது படிக்கிற பாப்பா? 5th? அரசு பள்ளியில் படிக்கிறியா, தனியார் பள்ளியில் படிக்கிறியா? அரசு பள்ளியிலையா? காலை உணவு வீட்டில் சாப்பிட்டு போறியா, ஸ்கூலில் சாப்பிட்றியா? புரியல. வீட்டிலேருந்து சாப்பிட்டு போகிற, ஸ்கூலில் காலை உணவு தராங்களா? உங்கள் ஸ்கூலில் கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் வேறு யாராவது காலை உணவு சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. பிள்ளைங்களே இல்லை, அந்த அழகு. காலை உணவு ஸ்கூலில் சாப்பிட்றியா, கவர்மெண்ட் ஸ்கூல் வீட்டில் சாப்பிட்றியாடா? ஸ்கூல்லையா? சரி, இப்போ எதுக்கு என்ன பாப்பாட்ட கேட்குன்னா உட்காந்துருங்க. பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்பில் வந்து நான் பாப்பாட்ட கேள்வி கேட்டதை மட்டும் கட் பண்ணி போட்டு தம்ப்நெயில் வச்சா நான் பொறுப்பாக முடியாது. அதனால தான் 2வது குழந்தைட்டையும் கேட்டேன். 2 குழந்தை இருக்குது. ஒரு பிள்ளை ஸ்கூலில் சாப்பிட்டு போகுது, இன்னொரு குழந்தை அரசு பள்ளியில் சாப்பிடுது. இதில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருமே ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் அல்ல. அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா பிள்ளையுமே வீட்டில் சாப்பாடு கஷ்டம் அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த 3.5 வருடங்களில் அரசு பள்ளி என்பது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தரம் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அரசு பள்ளியை நோக்கி பிள்ளைங்க போகுது. அப்படி போகிறப்ப ஒரு குழந்தை வீட்டில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காசு இருக்குது, அம்மா காலையில் செஞ்சு கொடுக்குறாங்க, இல்லை அம்மா ஒர்க்கிங் விமன் கிடையாது, வேலைக்கு போகிற இல்லை அம்மா இல்லை, செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொரு குழந்தையோட அம்மாவுக்கு வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்றது 2வது கொடுத்து விட்ருவாங்க. எந்த தாயும் பிள்ளைய பட்டினி போடணும்னு நினைக்க மாட்டாங்க, செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பிள்ளை சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடும். அதுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கோ சாப்பிடணுன்ற சிந்தனை இருக்காது. அருமை தோழர்களே, பொதுமக்களே, நல்லா கேட்டுக்கங்க. பெத்த பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய தாய்மார்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது. காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டுச்சுங்களான்னு ஆசிரியர்கள் பார்க்குறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? திமுகவினுடைய காலை உணவு திட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த பாப்பாவுக்கு அது என்று சொல்லி முடிச்சுட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு பேசுறது மதிவதனின்னு தெரியாது, நடக்கிறது திமுக கூட்டம்னு தெரியாது, கொடுக்கறது முதல்வர்னு தெரியாது, கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு தெரியாது. அந்த பொண்ணு வந்து 18 வயசு ஆகுறப்ப ஓட்டு போட போகிறது நமக்கு தெரியாது. அப்போ வாக்குகளை தாண்டி தமிழ்நாட்டு பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக திராவிடர் இயக்கமும் திமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன சார் பிரச்சனை? ஆனால் எது தெரியுமா அவர்களுக்கு குடைகிறது? பெரியார் சொன்னார், எப்படியாவது படிச்சிருங்கன்னாரு. இந்த அசுரன் படத்தில் ஒரு டைலாக் வருதுல்ல, அம்மா அக்காலாம் நல்லா கேட்டுக்கங்க, உங்ககிட்ட காசு இருந்தால் பிடிக்குவானுங்க, நிலம் இருந்தால் பிடிக்குவானுங்க, நகை இருந்தால் எடுத்துப்பானுங்க, படிப்பை மட்டும் உற்றாதன்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்குக்கு முன்னோடி யாருன்னு கேட்டால் தந்தை பெரியார் தான். என்ன நடந்தாலும் சரி படிச்சிருடான்னாரு. அப்படி படிச்சிருன்னு சொன்னப்ப கலைஞர் வந்து அந்த திட்டங்களை அதிகப்படுத்தினால், காமராஜர் பள்ளிக்கல்விக்கு மிகப்பெரிய புரட்சி செய்தார்னா மாற்று கருத்தே இல்லை. காமராஜர் பள்ளிக்கல்வி தொடக்க கல்வியில் புரட்சி செய்தார் என்று சொன்னால் உயர்கல்வியில் புரட்சி செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஸ்கூலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாருங்க. பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப நம்ம தயாராக இல்லை. திருமண உதவித்தொகை தருகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு வாங்கினாங்க. எப்படியும் கல்யாணம் தான் பண்ணி வைக்க போகிறோம். நான் நேற்றைக்கு கூட ஒரு கூட்டத்தில் பேசினேன். இங்கே இருக்கக்கூடிய அப்பாக்கள்லாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா காது, மூக்கு, கழுத்து, கை, கால், கழுத்தை விட்டுட்டேன், நான் கழுத்து சொல்லிட்டேன், கால், இது எல்லாம் எத்தனை பவுன் போடுறதுன்னு பார்ப்பாங்க. ஐயோ இதுக்கு ஒரு அரை பவுன் போடணும், மூக்குத்திக்கு ஒரு கொஞ்சம் கிராம் வரும், கழுத்தை ஃபில் பண்ணணும், காலை கொலுசு போடணும், இத்தனை போடணுமேன்னு செலவாக பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தர் தான் சொன்னார், இதெல்லாம் பார்க்குறியே, அந்த பெண்களுக்கு ஒரு மண்டை இருக்குது, அந்த மண்டைக்குள்ள மூளை இருக்குது, அந்த மூளை வேலை செய்யணும்னா படிக்க வைக்கணும் என்று நினைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் கலைஞர். பெண்கள் வாங்க படிங்கன்னு சொன்னார். இன்னைக்கு மேடையை பார்க்கிறேன், அருமை சகோதரிகளே, மேடையில் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க.
இவங்கெல்லாம் யார் தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா யாருன்னே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆள் அட்ரஸ் இருந்திருக்காது. சமையல் கட்டு தெரியும், பாத்திரம் வளர்க்க முடியும், துணி துவைக்க முடியும், வீட்டுக்காருக்கு சமைக்க முடியும், வேலைக்கு போக முடியும், நைட்டு வந்து தூங்க முடியும். அதை மாற்றி அடுப்பங்கரை மட்டும் உங்கள் வேலை அல்ல, அரசு பொறுப்புக்கு வாருங்கள் என்று உள்ளாட்சியில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சரி, இவ்வளோ பேசிட்டியம்மா, இதுக்கும் துணை முதல்வர் பிறந்த நாளைக்கு என்ன சம்பந்தம் என்பதை மட்டும் 3 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதல் சம்பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிப்புன்னு பேசுனது திராவிடம், படிக்கக்கூடாது, நீலாம் படிக்கிறதுக்கு லாயக்கற்றதுன்னு சொன்னது தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே ஆரியம், பார்ப்பனியம். நீ படிக்காதன்னு பார்ப்பனியம் சொன்னப்ப படிக்கவான்னு திராவிடம் கூப்பிட்டுச்சு. அப்படி கூப்பிட்டப்ப எது நம்மளை தடுத்துச்சுன்னு சொன்னால், இங்கே இருந்த சனாதனம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறோம்ல, நல்ல பேர்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வைக்க முடியாதுமா? இங்கே இருக்கக்கூடியவங்க சென்னையில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, எங்களுடைய தென் பகுதிகளெல்லாம் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுருப்பாங்க. நான் பேசுனது நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்காக சொல்கிறேன். போதும் பொண்ணா என்னையா பேர் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுட்டா பொம்பளை பிள்ளை பிறக்காதுன்னு நம்பிக்கை. வேண்டாம் பொண்ணுன்னு பேர். போன வாரம் எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அட்வொகேட் வந்து ஒன்று எடுத்து அனுப்புனார். அதில் அவர் அனுப்புகிறாரு, நான் கூட்டத்தில் பேசினதை பார்த்துட்டு, சொத்து பத்திரம், அந்த சொத்து பத்திரத்தில் பட்டாக்கு மேலே பேர் இருக்கும், அந்த பெயரில் வேண்டாம் பொண்ணுன்னு பேர். எனக்கு அவர் அனுப்பிம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான்னு அனுப்புனார். வேண்டாம் பொண்ணு என்னையா பேருதுன்னு கேட்டோம்னா, பொம்பளை பிள்ளை வேண்டாமா. அப்போ எங்களை போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணுன்னு நினச்சப்ப தான், போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு இல்லைம்மா, நீங்களெல்லாம் அதிகாரத்தில் உட்கார வேண்டியவர்கள், மருத்துவர்களாக வேண்டியவர்கள், பொறியாளராக வேண்டியவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதியாக வேண்டியவர்கள், உச்சநீதிமன்றம் போக வேண்டியவர்கள் என்று சொன்ன இயக்கம், செய்து காட்டிய இயக்கம் திராவிடர் இயக்கம் மட்டும்தான் இந்தியாவில் பண்ணுச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு கேட்டால், நீங்கள்லாம் சொன்ன மாதிரி லோக்கலில் நமக்கு சண்டையே கிடையாதுங்க. அது பூட்டியிருக்க கதவு. நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறேன், பூட்டியிருக்க கதவை நீங்கள் சண்டைக்கு வாடானா எப்படி வருவாங்க? அவங்க எப்போ அடுத்து வருவாங்கன்னு கேட்டால், ஏதாவது கூட்டம் போட்டு மாநாடு நடத்துனா வருவாங்க, பட ப்ரமோஷன் இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது நிதி உதவி கொடுக்கறதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் அந்தாண்டு வந்து நிற்பாங்க. அதுக்கு இடையில சீன்லலாம் அவங்க கிடையாது. திமுகவினுடைய திராவிடர் இயக்கத்தினுடைய சண்டையே வேற. நம்ம யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா, 100 வருடமாக நம்மை படிக்க விடாமல், 2000 வருடமாக நம்மை படிக்க விடாமல், சுயமரியாதையோடு இருக்க விடாமல், சிந்திக்க விடாமல் வைத்திருந்த ஆரியத்திடம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சண்டை டெல்லி கூட பாசிசத்தோடு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைபலம் கொண்ட, பணபலம் கொண்ட, நல்லா கேட்டுக்கங்க, பணபலம் கொண்ட, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளை எல்லாம் கையில் வச்சிருக்கக்கூடிய, உலக நாடுகளினுடைய பாசிசவாதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய மோடி என்ற பிம்பத்தோடு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பெரிய பணபலம் இருக்குங்க. ஒன்றிய அரசு நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட 40 எம்பி இருக்காங்க, அவங்க கிட்ட பல 100 கணக்கான எம்பிகளை நாங்கள் வச்சிருக்கோன்றாங்க. ஆனால் என்ன தெரியுமா செய்தி? நீ 100 கணக்கில் கொள்கை இல்லாத எம்பிகளை வைத்திருக்க, நாங்கள் 40 எம்பிக்களை வைத்திருந்தாலும் கொள்கை வயப்பட்டவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறோம். இப்போ நம்ம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சண்டையில் யாரோடு நம்ம நிற்க போகிறோம்? நான் உங்கள் வீட்டு பிள்ளையாவே நான் நினச்சி இந்த கேள்வியை நான் கேட்குறேன். நீங்கள் யார் கூட நிற்க போகிறீங்க? நம்மளை படிக்க விடலை, பொம்பளை பிள்ளையை பேச விடலை, தெருவில் விடலை, கோவிலுக்குள்ளே விடலை, தமிழை நீசபாசன்னு சொன்னேன், சனாதனத்தின் பக்கம் நிற்க போகிறோமா? இல்லை, அதை ஒழிப்பேன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வரின் பக்கம் நிற்க போகிறோமா? இதுதான் சண்டைங்க. இந்த சண்டையில் எந்த பக்கம் நிற்க போகிறோம் என்பதை புரிய வைப்பதற்கான கூட்டம் இது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாம் கூட ஏதோ மாதிரி இருக்கும். எல்லாரும் பல்லு விளக்குவோம்ல, நம்ம இப்படி இறங்கிட்ட பல்லு விளக்குவோமான்னு கேட்குறேன் அப்படின்னா, பல்லு விளக்குவோம். இந்த பல்லு விளக்குறது ப்ரெஷ்ஷு வச்சு விளக்குவோம்லம்மா, அந்த ப்ரெஷ்ஷுக்கு 5% ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தெரியாமையே பல்லு விளக்கிட்டு இருக்கோம் ப்ரெஷ்ஷை வச்சு, 5% ஜிஎஸ்டி. இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? ப்ரெஷ்ஷில் விளக்குனா தானே 5% வரி, நான் கையில் விளக்கிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா, கையில் பேஸ்ட் வைப்போம்ல, அந்த பேஸ்ட்டுக்கு 18% வரி, 18%. நான் பல்லே விளக்கில் குளிச்சுட்டு போகிறேன்னீங்கன்னா சோப்புக்கு 18% வரி.
நான் பல்லு விளக்கிற குளிக்கல துணியாவது போட்டுக்கிறேன்னா துணிக்கு 5-12% வரி, ஒரு ஆடைக்கும் ஒரு மாதிரி வரி. பல்லு விளக்க வேணாம், குளிக்க வேணாம், துணி போட வேணாம், சோறாவது நிம்மதியாக திங்கலாமா பிஜேபி ஆட்சியிலன்னு கேட்டால் அரிசிக்கு வரி, சோறுக்கும் வரி, கடலை மிட்டாய்க்கு வரி. இந்த பாசிச பிஜேபி எவ்வளவு மோசமானது கொடூரமானதுக்குன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு வரி போட்ட கூட்டம் இந்த பாசிச பிஜேபி மோடி கூட்டம். இதையெல்லாம் எதிர்த்து யார் கேள்வி கேட்டான்னா தமிழ்நாடு கேட்டது, இந்தியாவின் பல மாநிலங்கள் கேள்வி கேட்டார்கள். நிதியமைச்சருக்கு சொரணையே வரலையே, நிர்மலா சீதாராமனுக்கு சொரணையே வரல, என்னமோ கேட்டுட்டு போங்கன்னு இருந்தாங்க. வெள்ள பாதிப்பு புயல் விருகம்பாக்கத்தை மிக சிறப்பாக கையாண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம அதுக்கே பாராட்டு தெரிவித்தாக வேண்டும். மழை காலத்தில் உங்களோடு ஒருவராக எல்லா நேரத்திலும் நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறீர்கள். அப்படி மழை வெள்ளத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு காலத்தில் சென்னையை மீம் மெட்டீரியலாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. போட்டு வச்சு நம்மளாம் போகிற மாதிரி மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மற்ற மாவட்டத்துக்கு போட் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு சென்னையை திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வைத்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்திருக்கிறார்கள். விமர்சனங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை, மக்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிறப்ப அருமை பெரியோர்களே, தோழர்களே, இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ வரி கொடுக்குறோம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரி கொடுக்குறோம். நம்ம 1 ரூபாய் கொடுத்தா திரும்ப மோடி நமக்கு எவ்வளோ தெரியுமா தராரு? 29 காசு. உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் கொடுத்தா 3 ரூபாய் திரும்ப தராங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வெள்ள பாதிப்புக்கு காசு கேட்டு பார்த்தாங்க, தர்றதுக்கு நிதியமைச்சர் தயாராக இல்லை. ஒருத்தர் மட்டும்தான் கேட்டார், உங்கள் அப்பா வீட்டு காசையா கேட்குறேன் என்று கேட்டவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர். உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்குறேன்னா அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இவர் உண்மையை போட்டு உடைக்கிறாரு, அது நம்ம அப்பா வீட்டு காசு இல்லையே, தமிழ்நாட்டு மக்களோட காசு தானே. உண்மையை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பிரச்சனையை எப்படி திருப்பினாங்கன்னா உதயநிதி மரியாதை இல்லாமல் பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறார், அப்பன் வீட்டு காசை கேட்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னாங்க. இவர் யார்? இவர் பெரியார் பேரன், கலைஞர் பேரன், மூளைக்கு அதை தான் முழங்கி கொண்டே இருக்கிறார். டக்குன்னு என்ன சொன்னாருன்னா, ஓ அப்பா வீட்டு காசை கேட்குறேனான்னு சொன்னதான் பிரச்சனையா? மாண்புமிகு நிதியமைச்சர் அப்பா வீட்டு காசையா கேட்கிறேன் என்று கேட்கிறேன், காசை கொடு, அதான செய்தி. புடுங்குறல்ல, திருடுறல்ல, தமிழ்நாட்டு வரி பணத்தை திருடி தானே நீங்கள் இவ்வளோ பெரிய கோட்டையை ஒன்றிய அரசு கட்டி வச்சிருக்கீங்க, எங்கள் பணத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று துணிச்சலோடு கேட்டவர் தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். அவருக்கு தான் பிறந்த நாள் விழா. நான் இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நிறைய பேர் எல்லாம் சரிம்மா கூட்டம் கூட்டி உட்கார வச்சுருக்கீங்க, இந்த சனாதனத்தை ஒழிப்பேன், ஜிஎஸ்டி வரி, வெள்ள பாதிப்பு எல்லாம் சரி, எங்களுக்கு என்ன, நாங்கள் எதுக்கு உட்கார்ந்து கிடக்கணும்? நீங்கள் ஏன் தெரியுமா உட்காரணும்? திமுகவின் கூட்டத்தில், திக கூட்டத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த பேர்களெல்லாம் கேட்குறப்ப மகளிர் எதுக்கு தெரியுமா உட்காரணும்? ஆண்களுக்கு கூட உட்காரணுமா இல்லையான்னு அவங்க யோசிச்சுக்கலாம். ஏன்னால் இந்த இயக்கத்தால் சுயமரியாதையை பெற்றவர்கள் பெண்கள் தான். நம்மளை மதிக்கலைங்க. இங்கே நிறைய பெண்கள் வேகமாக பேசுகிறாங்கல்ல, எனக்கு சிரிப்பாக வருது. நாங்கள் திமுகவை ஒழிப்போம், திக ஒழிப்போம், திராவிடர் இயக்கத்தை ஒழிப்போம், பெரியார் என்ன செஞ்சார், அண்ணா என்ன செஞ்சார், கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? பெருசாக ஒன்றும் செய்யலை, ஒன்றே ஒன்று தான் இந்த தமிழ்நாட்டில் செஞ்சாங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட நான் இந்த விஷயத்தை பேசலை, இன்றைக்கி பேசுகிறேன். இந்த புதுமை பெண் திட்டம்னு ஒரு 1000 ரூபாய் தராங்க, அது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பேசிட்டாங்க. இந்த புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாவை சிலாகித்து நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் நான் எப்போ தெரியுமா பூரிப்படைந்தேன்? 4 நாளைக்கு முன்னாடி ஆங்கில பத்திரிகை ஒரு டேட்டாவை வெளியிட்டாங்க, தமிழ்நாடு திட்டக்குழு ஒரு டேட்டாவை வெளியிட்டாங்க. நிறைய இளம் பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க, புதுமை பெண் திட்ட பயனாளிகள் உட்கார்ந்துருப்பீங்க. அந்த பிள்ளைங்க கிட்ட சர்வே எடுக்கிறாங்க, மைக்கை தூக்கிட்டு போய் கேள்வி கேட்குறாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு என்னம்மா பண்ணுறீங்கன்னு. அந்த பிள்ளைங்க நிறைய சொல்லிச்சுங்க, நாங்கள் வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம், பேங்க்கில் வச்சுருக்கோம், அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது 30% பெண்கள் சொன்னதை நான் சொல்லுகிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு இந்த 1000 ரூபாயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா அர்த்தம்? 100 வருஷமா காவல்துறையில் பெண்கள் இல்லை, பொம்பளை பிள்ளை காக்கி உடுப்பு போடலாமா, ஐயோ
குத்தமாயிடும், காக்கி உடுப்பு போட்டால் பிள்ளை யாரோடையாவது ஓடி போயிடும்னு பயந்தாங்க. பெரியார் தான் சொன்னார் காவல்துறையில் பெண்களை நியமிக்கணும்னு. பெரியார் சொன்னது 1929 31 செய்வதற்கு ஆள் வேணும்ல, செய்வதற்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களை காவல்துறையில் நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனுடைய அர்த்தம் என்னம்மா, இன்னைக்கு நீங்கள் போகிறீங்க, போலீஸ் நிற்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிறாங்க, இல்லை திருடர் ஓடுறாரு, திருடனை போய் பிடிக்கிறாங்க போலீஸ். நல்லா கேட்டுக்கங்க, திருடனை பிடிச்ச உடனே திருடன் திரும்பி பார்க்குறாரு, இவர் பெண் போலீஸ், அதனால் நம்ம ஓடிடலான்னு ஓட முடியுமா? ஆம்பளை போலீஸோ பொம்பளை போலீஸோ காக்கி உடுப்ப மாட்டிட்டா அது போலீஸ் தான் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இவர்கிட்ட இருக்க காக்கி உடுப்பை வாங்கி அந்த பிள்ளைக்கு போட்டு விடு, அதை பார்த்து சமூகம் பயப்படட்டும்னாரு. இந்த லத்தியை வாங்கி அந்த பிள்ளை கையில் குடியா, பயந்துட்டு போகுதுன்னாரு. கலைஞர் அதை செய்து காட்டினார். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிக காவல்துறையில் மகளிரை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த விதையை விதைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். இதில் என்னம்மா ஆச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு காலத்தில் பிறக்கவே கூடாதுன்னு நம்மளை நினச்சப்ப அரசு பணிகளில் நம்மளை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்கல்ல, அப்படி அழகு பார்த்ததனுடைய விளைவு இன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கு? புதுமை பெண் திட்டத்தில் வாங்குற 1000 ரூபாயை வச்சு போட்டித் தேர்வுக்கு புத்தகம் வாங்கி 3 வருஷம் 4 வருஷம் படித்து புதுமை பெண் திட்டம் பெண்களை படிப்பாளியாக மட்டும் மாற்றவில்லை, அரசு அதிகாரிகளாக மாற்ற இருக்கிறது என்பதுதான் புதுமை பெண் திட்டத்தினுடைய பயன். நீங்க யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே உங்களோடு சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, பெரிய கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருப்போம். சென்னையில் இருக்கிறதுனாலேயே நம்ம எல்லாம் பெரிய பணக்காரங்க கிடையாது, கோடீஸ்வரங்க கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய மக்கள்லாம் கூட இருக்கலாம், தினக்கூலிகள் இருக்கலாம், சின்ன சின்ன பெட்டி கடை டீ கடை வச்சு பூக்கடை வச்சு பொழைச்சிக்கிறவங்கலாம் இருக்கலாம். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாமா? உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க, எதுக்குங்க இப்படி ஓடுறீங்க, ராத்திரி பகலாக டீ கடை வச்சுருக்கீங்க. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டே தான் இருக்காரு. பூக்கடை வச்சுருக்க அம்மா நைட்டு 9 மணி வரைக்கும் பூ கட்டுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பெட்டி கடை வச்சுருப்பாங்க, ஆளே இல்லைனாலும் பெட்டி கடை திறந்துருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட மாட்டாங்களான்னு. டெய்லர் அக்கா இருப்பீங்க, அந்த கூட்டத்தில் தச்சுக்கிட்டே இருப்பீங்க. துணி வருதோ இல்லையோ யார்ட்டையாவது போய்மா ஏதாவது இருந்தால் என்கிட்ட கொடுங்கம்மான்னு கேட்டு தப்பீங்க. அப்பா அம்மார்கள் இருப்பீங்க, இருக்கிற சின்ன சின்ன வேலைக்கு கூட போவாங்க. எல்லா வேலையும் பார்க்குறோம்ல, எதுக்கு ஓடுறோம்? விருகம்பாக்கத்திலேயே அம்பானி மாதிரி ஆயிடணும்னா மோடி ஆட்சியில் அதெல்லாம் முடியாதுமா, சாரி அம்பானி அதானிலாம் அவங்க தான், நம்மளாம் ஆக முடியாது. இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்டால் இருக்கக்கூடிய அனைவரும், அது திமுகவை சாராதவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், நம்முடைய இந்த ஓட்டத்திற்கு ஒரே காரணம், நான் படிக்கலை, என் பிள்ளைய எப்படியாவது படிக்க வச்சிடணுன்ற நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டு பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கப்ப இன்றைக்கு வந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில் வந்த செய்தியை சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே 10வது படித்தவங்க இருப்பீங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் 10வது ஃபெயில் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்போம். 10வது ஃபெயில் ஆன உடனே ஏன் மேலே படிக்கலைன்னு போய் கேட்டிங்கன்னா, 10வது ஃபெயில் ஆகிட்டா திரும்ப 1 வருஷம் படிக்கணுன்ற சிஸ்டம் இருந்துச்சு. அந்த சிஸ்டத்தோட கலைஞர் சொன்னார், 10வது ஃபெயில் ஆகிட்ட. ஆமாம், உண்மை. எத்தனை பாடத்தில் ஃபெயில் ஆன? ஒரு பாடத்தில், மேக்ஸில் ஃபெயில். மேக்ஸில் ஃபெயிலு, மற்ற 4 பாடத்தில் பாஸ் தானே. அப்போ இந்த ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனதுனால 1 வருடம் உனக்கு வீணாக வேண்டாம், அடுத்த வர ஜூன் மாதத்தில் பரீட்சை எழுதி ஏற்கனவே பாஸ் ஆன பயணங்களோட நீயும் 11ஆவதுல போய் சேருன்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெற்றோர்கள் புரிஞ்சுக்கங்க, நம்ம பிள்ளை 10ஆவதுல ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனால் 1 வருஷம் ஃபுல்லாக திரும்ப படிக்கணும். அதை கலைஞர் மாற்றினார். மாற்றினப்ப பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஐயோ கல்வித்தரம் போகுதே, ஐயோ தகுதி போகுதே. கற்றுனதெல்லாம் யாருன்னு கேட்டால் 100 வருஷமாக படித்தவங்க. நம்ம 100 வருஷமாலாம் படிக்கலை, முதல் தலைமுறையாக படிக்க வரோம். படிப்பு வாடையே நமக்கு தெரியாது. மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கலன்னு சொன்ன குடும்பத்திலேருந்து வந்திருப்போம். அப்படி வர்றப்ப இன்னைக்கு மோடி சொல்லுகிறார், ஒன்றிய அமைச்சகம் சொல்லுகிறது, அருமை பெற்றோர்களே, விருகம்பாக்கம் பகுதி வாழ் பொதுமக்களே, 5ஆவதுலையும் 8ஆவதுலையும் உங்கள் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டா அந்த ஃபெயிலான பாடத்தை திரும்ப எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு தான் அந்த வகுப்பை தொடர முடியுமா? இது என்ன புரியலையேன்னு கேட்டால் எளிமையாக சொல்கிறேன். இப்போ கணக்குப்படி தமிழ்நாட்டில் 9ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் கட்டாய தேர்ச்சி.
உடனே படிப்பாளிகள்லாம் வந்துடுவாங்க. ஐயோ 9வது வரைக்கும் எல்லாரும் பாஸ் ஆகிறதுனால தான் தமிழ்நாடு கல்வித்தரம் நாசமாக போச்சுன்னு. தமிழ்நாடு கல்வித்தரம் நாசமாலாம் போல. இந்தியாவில் 12வது முடித்து காலேஜ் போகிறவங்க எண்ணிக்கை 27%. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடித்து காலேஜ் போகிறவங்க சதவிகிதம் 52% பெற்று தமிழ்நாடு கல்வி தரத்தில் உயர்ந்து தான் இருக்குது. அப்போ 5வது 8வது என்ன வயசுன்னா, இங்கே இருக்கிற பிள்ளைங்களை நான் பார்க்குறேன். ஒரு 10 பிள்ளை என் கண்ணுக்கு தெரியுது. அந்த 10 பிள்ளை கையில் 5 பிள்ளை கையில் ஃபோன் தான் இருக்குது. அந்த 5 ஃபோனை பார்த்துட்டு தான் முழிக்கும், ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிடும், ஃபோனை பார்த்துட்டே பாத்ரூம் போகும், அம்மான்னு அங்கேருந்து கத்தும், திரும்ப ஃபோனை பார்த்துட்டே வெளியே வரும், ஃபோனை பார்த்துட்டே தூங்கும். அப்படி இருக்கு பிள்ளைங்க இன்னைக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள் யாரை பார்த்து வளர்கிறார்கள்? அவங்க அப்பா டாக்டர் இல்லைம்மா, அவங்க அம்மா டாக்டர் இல்லை, அப்பா இன்ஜினியர், அம்மா ப்ரொஃபஸர் கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பெற்றோர்களை பார்த்து வளரலை. நம்ம வீட்டு பிள்ளைங்க படித்த தாத்தா பாட்டியை பார்த்து வளரல, வேலைக்கு போகிற அப்பா அம்மாவை பார்த்து வளருதுங்க. ஆனால் நீங்கள் இதே ஒரு உயர் சமூகத்தில் இருக்க வீட்டு பிள்ளைய போய் பாருங்கள். அப்பா டாக்டராக இருப்பார், அம்மா டீச்சராக இருப்பாங்க, 2 பேரும் காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்ப அந்த பிள்ளைக்கு தன்னால் படிக்கிற ஆர்வம் வரும். அப்போ இப்படி ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் 15 வயசு தாண்டின பிறகு அந்த பிள்ளைக்கு டாக்டர் ஆகணும்னு தோணும், இன்ஜினியர் ஆகணும்னு தோணும். 15 வயசு ஆன பிறகு ஐயோ இத்தனை வருஷம் நாசமாக போச்சு, டீச்சர் ஆகணும்னு தோணும், வக்கீல் ஆகணும்னு தோணும். அதோட அர்த்தம் என்ன? 15 வயசுல தான் குழந்தைக்கு படிக்கணுன்ற எண்ணமே வரும். அப்படி எண்ணம் வர்றப்ப எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தைகளுடைய எண்ணம் வீணாகிவிடக்கூடாது என்று 9வது வரைக்கும் கட்டாய தேர்ச்சி என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு தெரிந்த ஒரு முனைவர், டாக்டரேட், அவர் அறிவியல் பாடத்தில் அவர் முனைவர். அவர் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில், 6வது ஃபெயில் அவர். அப்போ வந்து கட்டாய தேர்ச்சி கிடையாது. நான் 6வது ஃபெயில் ஆயிட்டேங்க, எனக்கு முன்னாடி செட்டிலெல்லாம் கட்டாய தேர்ச்சி இல்லை, 6வது நீ ஃபெயில் கிடையாது, 7வது வாணி எங்கள் ஸ்கூலில் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க, 6வது ஃபெயில் ஆனன்னா இன்னைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு காரணம் 9வது வரைக்கும் என்னை பாஸ் பண்ணி விட்டது தான். 6வது 5வதுலாம் படிப்பை பற்றி ஆர்வம் இருக்காது. அப்போ இன்னைக்கு பிஜேபி அரசு, பாசிச அரசு 5வது 8வதுல ஃபெயில் ஆனா திரும்ப நீ தேர்வு எழுதணும்னு சொல்றது உங்கள் வீட்டு குழந்தைகள் மீதான வன்முறை. படிக்காத சமூகமாக நம்மை மாற்றுவதற்கு மோடி கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறார். இந்த நிலைமைக்கு போனா 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க வீட்டு பிள்ளை திரும்ப 10 பாத்திரம் தேய்க்கும், டெய்லர் வீட்டு பிள்ளை திரும்ப டெய்லர் ஆகும், துணி துவைக்கிறவங்க வீட்டு பிள்ளை திரும்ப துணி துவைக்கும், முடி வெட்டுற அண்ணன் வீட்டு பிள்ளை திரும்ப முடி வெட்டும், டீ ஆத்துற அண்ணன் வீட்டு பிள்ளை திரும்ப டீ ஆத்தும், பூ கட்டுற அம்மா வீட்டு பிள்ளை திரும்ப பூ கட்டும். நம் சமூகத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களிலிருந்து அரசு அதிகாரிகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. துணிச்சலோடு தமிழ்நாட்டின் முதல்வர் எதிர்க்கிறார், மோடியை, பிஜேபி, பாசிசத்தை எதிர்க்கிறார். இடி அனுப்புனாங்க, இதை அனுப்புனாங்க, இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் அனுப்புனாங்க, சிபிஐ அனுப்புனாங்க. நீ என்னத்தினால அனுப்பு. தமிழ்நாட்டின் துணை முதல்வர் சொன்னார், எங்க ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டீங்கன்னா விட்டுருவாங்கன்னாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சாவர்கரின் பேரன் அல்ல நான், தந்தை பெரியாரின் பேரன், மன்னிப்பு கேட்க முடியாது போங்கன்ட்டாரு. போங்கன்ன உடனே தாங்கிக்க முடியாமல் ஒரு வாரமாக ஒரு வீடியோவை வைரல் ஆக்குனாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் பரிகாரம் செய்வதற்காக ஜீயரை சந்தித்தார், சாமியாரை சந்தித்தார்னு போட்டாங்க. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. நேற்று அவரே சொல்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க, நான் கலைஞரின் பேரன், சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அமைச்சருங்க அவரு, பதவி பறிபோகக்கூடிய ஆபத்து இருக்கு. கேஸ் போட்டு அவரை முடக்க பார்த்தாங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு தேர்தலை விட கொள்கை தான் முக்கியம், ஐடியாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எலெக்ஷன் என்று சொன்னது திமுகவினுடைய துணை முதல்வர், மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள். அருமை தோழர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு செய்தி தான். 2026 200 தொகுதிகளை நிச்சயம் வெல்வோம்னு தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்றாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, அதிமுக கிட்ட கேட்டாலும் 200 தான் சொல்றாரு. அதிமுகக்கெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க கட்சியிலேயே கட்சி தலைவர் யாருன்னு பல பேருக்கு தெரியல. நம்ம எந்த அதிமுகவில் இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு பல பேர் இருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு ஆசை. சரி, நீ என்னப்பா பண்றேன்னு கேட்டா, ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் முடிச்சு மாநாட்டுக்கு வந்தோன்னா அவர் முதல்வர். இப்போ எல்லாரும் முதல்வர் தான்.
ஆனால் திமுகவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு எந்த துணிச்சல்ல சொல்றாரு தெரியுமா? சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறார், சொல்லாததையும் செய்திருக்கிறார். அந்த துணிச்சலில் சொல்லுகிறார், நாங்கள் வெற்றி பெறுவோம். எனவே அருமை தோழர்களே, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வருடைய பிறந்தநாள் செய்தி என்பது தமிழ்நாட்டை மீண்டும் பாசிசவாதிகளிடமோ ஆதிக்கவாதிகளிடமோ சனாதனவாதிகளிடமோ விட்டு கொடுக்காமல் சுயமரியாதை, பகுத்தறிவை, சமூக நீதியை, பெண்கள் உரிமையை பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிதான் 2026 அமைய வேண்டும், அமையும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.